உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்துவதாக தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கில் இந்த கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் நிறைவாக இந்த டாஸ்மாக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் அந்த பார்களுக்கு உரிமம் வழங்கியது தொடர்பாகவும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சோதனையை எதிர்த்து இந்த சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் விசாரணை என்ற பெயரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணை செய்த நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கிலிருந்து விசாரணையிலிருந்து விலகியதை அடுத்து இந்த வழக்கானது நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. அந்த விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நேரத்தில் நீதிபதி ராஜசேகர் இந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்காக ஆஜரான வழக்கறிஞருடைய சகோதரர், அதனால் இவர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்ற ஒரு முறையீடும் வைக்கப்பட்டது. அதை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கேட்டு தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தமிழக அரசு தரப்புல அவகாசம் ஏற்பட்டது. அதாவது சிறிது நேரத்துக்கு இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதை ஏற்று வழக்கு சிறிது நேரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது. மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு அழைத்த போது மீண்டும் இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது தமிழக அரசியல் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதை கேட்ட நீதிபதிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் இந்த தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க விடாமல் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்துவதாக தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கை விசாரணைக்கு ஏற்கனவே வந்த போதே உச்சநீதிமன்றத்துக்கு செல்வதாக கூறியிருந்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த வழக்கை பட்டியலிட்டிருக்க மாட்டோம் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்த மனு இந்த வழக்கு என்பது பொது நலத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். குறைந்தபட்சம் நீங்கள் நீதிமன்றத்திற்காவது நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் மாநில அரசினுடைய உரிமைக்காகத்தான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை அளித்தார். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த வழக்கை எடுத்ததாக தெரிவித்த நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தாலும் எடுக்கவில்லை என்றாலும் தமிழக அரசு தரப்புல இந்த வழக்குல வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.